இந்த வீடியோ எஜுகேஷன் மற்றும் இன்ஃபர்மேஷன் பர்பஸ் ஒன்லி மட்டும். நீங்கள் எந்த ஒரு ஷேர் வாங்கும் பொழுதோ அல்லது விற்கும் பொழுதோ செபி ரிஜிஸ்டர் அட்வைசரை கேட்டு செயல்படவும். நான் செபி ரிஜிஸ்டர் அட்வைசர் கிடையாது. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நாம் இன்று பஜாஜ் ஹவுசிங் ஃபைனான்ஸ் ஐபிஓ ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஒரே நாளில் ஆல்மோஸ்ட் 135% இன்க்ரீஸ் ஆகிருக்குது. ஸோ அதை பற்றி இந்த ஷேர் பை பண்ணலாமா, செல் பண்ணலாமா, ஹோல்ட் பண்ணலாமா அப்படிங்கிறத ஒரு அனலைஸ் பண்ணுவோம். அதாவது இது முழுக்க என்னோடய பர்சனல் வியூ. நான் பஜாஜ் ஹவுசிங் ஃபைனான்ஸை பை பண்ணுங்கள், செல் பண்ணுங்கள், ஹோல்ட் பண்ணுங்கன்னு எந்த ரெக்கமெண்டேஷனும் பண்ணுறதில்ல. இது நான் என்ன பண்ணேன், இப்போ இந்த பஜாஜ் ஹவுசிங் ஃபைனான்ஸை நான் என்னோடய இன்வால்மெண்ட்டில் நான் எப்படி அதை பை பண்ணேன், செல் பண்ணேன், என்ன மாதிரி டிசிஷன் எடுத்தேன் அப்படிங்கிறத ஒரு வீடியோவை உங்களுக்கு ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்காக இதை ப்ரெசென்ட் பண்ணுறேன். நீங்கள் இதை பார்த்துட்டு நீங்கள் வேறு ஏதாவது டிசிஷன் எடுக்கிறன்னா உங்களோட செபி ரிஜிஸ்டர் அட்வைசரை கேட்டு நீங்கள் ஒரு டிசிஷன் எடுங்க. நான் பஜாஜ் ஹவுசிங் ஃபைனான்ஸ் ஐபிஓ அப்ளை பண்ணியிருந்தேன். எனக்கு அலாட் ஆயிடுச்சு. அலாட் ஆனது ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா எனக்கு 1 லாட் அலாட் ஆகிருந்துச்சு. அந்த 1 லாட் எனக்கு கிடச்சோடனே நான் ஃபஸ்ட்டு டேவே செல் பண்ணிட்டேன். என்ன ப்ரைஸ் நான் செல் பண்ணேன்னா 150 ரூபீஸ்க்கு செல் பண்ணேன். ஸோ ப்ராஃபிட் 80 ரூபீஸ் ஃபார் சார். ஸோ 114% எனக்கு மோர் தென் எனஃப்னு சொல்லிவிட்டு நான் வெளியே வந்துட்டேன். ஏன்னா எப்பவுமே ஐபிஓ ப்ரைஸ் ஹியூஜாக மேலே போகுது, திரும்ப டவுன் வரக்கான சான்சஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ அந்த கான்செப்டில் தான் நான் என்ன பண்ணேன், இதை செல் பண்ணிட்டு எனக்கு 100%க்கு மேலே போனாலே ஐபிஓவில் நல்லா ப்ராஃபிட்டுன்னு சொல்லிட்டு வெளியே வந்துடும். சரி, நான் இதை ஏன் ஹோல்ட் பண்ணாமல் லாங் டேர்மில் இருந்து ஷார்ட் டேர்ம்லேயே வெளியே வந்தேன். வித்தின் ஃபஸ்ட்டு டேவே ஐபிஓவை க்ளோஸ் பண்ணிட்டு வெளியே வர்றதுக்கான ரீசன் என்னென்னா ஃபஸ்ட் எடுத்தோன்னே இந்த ப்ராஃபிட் புக்கிங் 114% நான் சொல்லியிருந்தேன். வித்தின் த டேலியே எனக்கு கிடச்சிச்சு. ஆனால் இன்வெஸ்ட்மெண்ட் பீரியட்னு பார்த்திங்கன்னா 1 வீக். ஏன்னா 9th 10th நான் அப்ளை பண்ணியிருந்தேன். ஸோ 1 வீக்கில் எனக்கு கிடச்சிருச்சு. 1 வீக்கில் எனக்கு 100%க்கு மேலே ப்ராஃபிட் கிடைக்குதுன்னா அடுத்த நெக்ஸ்ட் வீக்கும் 100%க்கு மேலே ப்ராஃபிட் கிடைக்குமானா கிடைக்காது. இல்லை அடுத்த 1 month 2 months கிடைக்குமானா கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வெரி லெஸ். அதனால நான் என்ன பண்ணேன், சரி எனக்கு வந்த ப்ராஃபிட் ஹை, ஸோ நான் இது வந்துட்டேன். அதுக்கு அடுத்தது பார்த்தா நான் இது மேலே போகிறது ஸ்டாப் ஆகலாம், இல்லை டவுன் ட்ரெண்டும் வரலாம். மேபி பெர்சன்டேஜ் ப்ராஃபிட் குறைய ஆரம்பிக்கலாம். மேபி ஒரு 190 180 போயிட்டு திரும்ப 150க்கு வரலாம், 140 வரலாம், 120க்கும் வரலாம். எவ்வளோ வரும்னு நம்மளால் அசம்ஷன் பண்ண முடியாது. ஸோ எனக்கு இது ஃபண்டமெண்டலை பற்றி கொஞ்சம் அனலைஸ் பண்ணேன். இங்கே ஏர்னிங் பர் ஷேர் ஷேர்னு பார்த்திங்கன்னா ₹2.32 தான் கிடைக்கிது. ₹2.32. ஸோ ஏர்னிங் பர் ஷேரு நான் 70 ரூபீஸ்க்கு பை பண்ணுறப்பவே பார்த்திங்கன்னா இது ரொம்ப கம்மியாக தான் இருக்குது ஏர்னிங் பர் ஷேர். ஏன்னா இந்த செக்டரை பொறுத்த வரைக்கும் ஏர்னிங் பர் ஷேருங்கிறது மினிமம் 5%க்கு மேலே கிடைக்கும். ஸோ இங்கே அப்போ ஒரு 3.3ங்கிறது அதை விட கம்மியாக தான் இருந்துச்சு. ஆனாலும் ஓகே. ஆனால் இப்போ 140 ரூபீஸ் போயிடுச்சு. ஸோ பிஇ ரேஷியோ 30.2 இருந்தது ஐபிஓ ரிலீஸ் பண்ணுறப்ப. இப்போ பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் பார்க்க போனால் பிஇ ரேஷியோ ரொம்ப ஹியூஜாக டிஃபர் ஆகிடுச்சு. எவ்வளோனா 80 வந்துருச்சு. ஸோ இதை சொல்ல போனோம்னா இப்போ நம்ம ஒன்ஸ் ஐபிஓ ப்ரைஸ் 70 குட் ப்ரைஸ் பை பண்ணிட்டோம். இப்போ ஹோல்ட் பண்ணுற இந்த ப்ரைஸை தான் நான் கன்சிடர் பண்ணுவேன். என்னென்னா 115க்கு இன்றைக்கி கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 150க்கு நான் ஹோல்ட் பண்ணிட்டு வந்தேன்னு சொன்னேன். ஆனால் 165 இருக்குது கரண்ட் ப்ரைஸுக்கு பிஇ ரேஷியோ பார்த்திங்கன்னா 79 வருது. நான் என்ன பண்ணேன், இதே செக்டரில் இருக்கிற மற்ற லீடிங்கில் இருக்கிற ஒரு 3 கம்பெனி எடுத்து ஆல்ரெடி என்னோடய வாட்சிங் லிஸ்ட்டில் இது இருக்குது. இந்த கம்பெனியை பற்றி ஒரு டீட்டெயில் அனலைஸ் வேணும்னா நீங்கள் என்னோடய யூடியூப் வீடியோவில் போனீங்கன்னா இதை பற்றி டீட்டெயிலாக நீங்கள் பார்க்கலாம். பை சான்ஸ் நான் என்ன பண்ணேன், இந்த 3 ஆல்ரெடி நான் ஹோல்ட் பண்ணிட்டு இருக்கிற இந்த 3 கம்பெனியை எடுத்துகிட்டு இதை கம்பேர் பண்ணேன். வெதர் பஜாஜ் ஹவுசிங் ஃபைனான்ஸ் கரண்ட் ப்ரைஸ் நான் ஹோல்ட் பண்ணுறதுக்கு ஒரு கரெக்டான ப்ரைஸா, இல்லை குட் ப்ரைஸாக இருந்தால் செல் பண்ணிட்டு வந்துடலாம், ரொம்ப லோ ப்ரைஸாக இருந்தால் ஹோல்ட் பண்ணலாம், இன்னொரு 1 month 6 month 1 year 2 year 5 years அந்த மாதிரி. ஸோ நான் அந்த மாதிரி ஆக்டிவில் அதை செக் பண்ணேன். கரண்ட் ப்ரைஸ் என்னென்னா 165. இதில் மற்ற நான் கம்பேரிசன் எடுத்தது பஞ்சாப் நேஷ்னல் பேங்க், அது நான் ஹோல்ட் பண்ணிகிட்டு இருக்கிறது, எல்ஐசி ஹவுசிங் ஃபைனான்ஸு, சமன் கேபிட்டல், இந்த 3மே நான் ஹோல்ட் பண்ணிகிட்டு இருக்கிறது. ஸோ அந்த 3ஐயும் நான் என்ன பண்ணேன், கம்பேரிசனுக்கு எடுத்துக்கிட்டேன். அதோட கரண்ட் ப்ரைஸ் பிஇ ரேஷியோ, இந்த 3ஓட பிஇ ரேஷியோவும் பார்த்திங்கன்னா மோர் தென் 80% டிஸ்கவுண்ட்டில் தான் இருக்குது. ஏன்னா பஜாஜ் ஹவுசிங் ஃபைனான்ஸை விட. ஸோ இதை எல்லாத்தையும் விட
3 டைம்ஸ் 4 டைம்ஸ் அந்த மாதிரி தான் வந்து 10 டைம்ஸும் கூட எல்ஐசி கம்பேர் பண்ணிங்கன்னா 10 டைம்ஸ்க்கு மேலே இருக்குது. சுமன் கேபிட்டல் கம்பேர் பண்ணிங்கன்னா 8 டைம்ஸ் அது இருக்குது. ஸோ நான் ஏர்னிங் பர் ஷேர் பார்த்தீங்கன்னா பஜாஜ் ஹவுசிங் ஃபைனான்ஸ் 2.6 தான் இருக்குது. ஆனால் பஞ்சாப் நேஷனல் ஹவுசிங் ஃபைனான்ஸ் 62 இருக்குது, எல்ஐசி 86 இருக்குது, சுமன் கேபிட்டல் பார்த்தீங்கன்னா 19 ரூபீஸ் இருக்குது. இதில் பெர்சன்டேஜ்னு எடுத்து பார்த்தோம்னா சுமன் கேபிட்டலும் எல்ஐசி ஹவுசிங் ஃபைனான்ஸும் பார்த்தீங்கன்னா நல்ல ரிட்டர்ன் கிடைக்கும். 100 ரூபாய்க்கு 12 ரூபா 12 ரூபீஸ் வந்து உங்களுக்கு வந்து ஏர்னிங் பர் ஷேர் கிடைக்குது. எல்ஐசி 13%, பஞ்சாப் நேஷனல் ஹவுசிங் ஃபைனான்ஸ் 6% கிடைக்குது. ஆனால் பஜாஜ் ஹவுசிங் ஃபைனான்ஸ் 2% தான் கிடைக்குது. ஸோ இதை ஏர்னிங் பர் ஷேர் ரொம்ப கம்மியாக இருக்கிறப்ப கண்டிப்பாக அதோட க்ரோத் ரேஷியோவும் கம்மியாக தான் இருக்குது. ஸோ இதை நான் மேஜராக வந்து ஏர்னிங் பர் ஷேரை தான் கன்சிடர் பண்ணுவேன் எப்போவுமே. ஏன்னா நம்ம ப்ராஃபிட் வந்தால் தான் வந்து நமக்கு வந்து கம்பெனி க்ரோத் ஆகும். ப்ராஃபிட் நிறைய வர தான் நமக்கும் வந்து டிவிடெண்ட்டு அல்லது ஏதோ அசட் இன்க்ரீஸ் ஆனாலும் நமக்கு வந்து அது வேல்யூஷன் இன்க்ரீஸ் ஆகும். அப்போ நமக்கு வந்து நல்ல ரிட்டர்ன் கிடைக்கும். ஸோ இந்த இடத்துல நான் இதெல்லாம் கம்பேர் பண்ணி பார்க்குறப்ப பார்த்தா பஜாஜ் ஹவுசிங் ஃபைனான்ஸ் ரொம்ப லோவாக தான் இருக்குது. ஸோ நான் என்ன பண்ணேன், அதனால நான் சோல்ட் அவுட் பண்ணிட்டேன். 150 ரூபீஸ்க்கே நான் சோல்ட் அவுட் பண்ணிட்டு வந்துட்டேன். கரண்ட் ப்ரைஸ்க்கு செக் பண்ணோம்னா கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இது 3 ரொம்ப சீப் வேல்யூஷனில் எனக்கு கிடைக்குது. ஸோ மேபி வந்து கவர்மெண்ட் செக்டர் ஒவ்வொருத்தருக்கும் இன்ட்ரெஸ்ட் இருக்காது, எல்ஐசி ஹவுசிங் ஃபைனான்ஸோ அல்லது பஞ்சாப் நேஷனல் ஹவுசிங் ஃபைனான்ஸ். ஏன்னா அதுவும் வந்து பஞ்சாப் நேஷனல் பேங்க்கோட அண்டர் இதில் தான் வரும். சுமன் கேபிட்டலுங்கில் ப்ரைவேட்டுன்னா ஆல்ரெடி வந்து சஸ்டைனபிளாக இருக்கிறது. ஸோ அதையும் நான் ஒரு கம்பேரிசனுக்கு தான் எடுத்து இந்த கம்பேரிசன் பண்ணேன். ஸோ இதை பார்க்குறப்ப என்ன பண்ணேன், நான் பஜாஜ் ஹோல்டிங் ஃபைனான்ஸை செல் பண்ணிட்டேன். செல் பண்ணதை இப்போ பஞ்சாப் நேஷனல் பேங்க் ஹவுசிங் ஃபைனான்ஸு, எல்ஐசி ஹவுசிங் ஃபைனான்ஸு, ஸ்மால் கேபிட்டல் சமன் கேபிட்டல் ஹவுசிங் ஃபைனான்ஸ், இந்த 3 என்ன ஒன்று நான் பை பண்ண ஆரம்பிச்சிட்டேன். பை சான்ஸ் வந்து நான் சிப் மெத்தடில் பை பண்ணுறதுனால 102ங்கிறது இப்போ நான் எஸ்டர்டே செல் பண்ண அதே டைமில் எனக்கு இன்னொரு அட்வான்டேஜ் இருந்துச்சு. என்னென்னா இந்த 3ஓட ப்ரைஸும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் டவுன் ட்ரெண்டில் இருந்துச்சு. ஸோ அதில் எனக்கு டபுள் பெனிஃபிட் ஆகிடுச்சு. ப்ராஃபிட் வந்து புக் பண்ணிட்டேன், இது வந்து லோ ப்ரைஸ் இருந்துச்சு. ஸோ அட் த சேம் டைம் நான் வந்து பையும் பண்ணிட்டேன். ஸோ இது எனக்கு என்னாச்சு, டபுள் பெனிஃபிட் ஆகிடுச்சு. ஸோ இந்த மாதிரி நான் இது பண்ணுறப்ப என்ன ஆகுனா, எனக்கு இனிமேல் பஜாஜ் ஹவுசிங் ஃபைனான்ஸ் ஏறுதா இறங்குதா இல்லை லாங் டேர்முக்கு ஹோல்ட் பண்ணலாமாங்கிற ஒரு பயம் எனக்கு இருக்காது. ஜஸ்ட்டாக வந்து ஆல்ரெடி வந்து சஸ்டெயினில் இருக்கிறது, ஒரு லோ ப்ரைஸில் இருக்கிறது, ஒரு நல்ல வேல்யூஷனில் இருக்கிற ஸ்டாக்கில் நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டேன். இன்னொன்று, பை சான்ஸ் நான் ஹோல்ட் பண்ணால் கூட அடுத்த 1 or 2 இயர்ஸ்க்கு இது ஏறுமானால் இந்த ப்ரைஸ்லேருந்து பெருசாக வேரியேஷன் இருக்காதுன்னு என்னோடய அசம்ஷன். ஏன்னா ஆல்ரெடி ஓவர் வேல்யூஷனில் இருக்கிறது, இந்த வேல்யூஷன் கரெக்ஷன் ஆகிறக்கே மினிமம் வந்து ஒரு 1 or 2 இயர்ஸ் தேவைப்படும். மேபி 190க்கு போனாலும் திரும்ப கீழே வரக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகம். 150க்கு வரலாம், இல்லை 100க்கு வரலாம். எவ்வளோ வரும் நம்மளால் அசம்ஷன் பண்ண முடியாது. ஏன்னா ப்ரீவியஸ் எக்ஸ்பீரியன்ஸ் அந்த மாதிரி இருக்குது. அதுக்கு நான் ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்ன எடுத்துக்கிட்டேன்னா, டாடா டெக்னாலஜி ஐபிஓ விட்டது 500 ரூபா, லிஸ்டட் ப்ரைஸ் 1000 ரூபீஸ். அந்த ஐபிஓ டேட் அன்றைக்கே போச்சு. ஹை ப்ரைஸ்னா 1400 போயிருக்கு. கரண்ட்லி ட்ரேடிங் ப்ரைஸ்னா அரௌண்ட் 1100 அந்த ரேஞ்சில் இருக்குது. ஸோ சொல்லப்போனால் லிஸ்ட் அவுட் ஆன வேறு அதுக்கு மேலேருந்து கீழே வரைக்கும் பார்த்திங்கன்னா இன்றைக்கி 10% தான் ஏறிக்குது. 1000லேருந்து 1100ங்க 10% தான். மேபி அது கீழேயும் வந்திருக்கலாம், 900 950 கூட வந்துச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் சொல்ல போனால் வாங்கின ப்ரைஸ்லேருந்து இப்போ 6 மாதம் 1 வருஷம் ஹோல்ட் பண்ணியுமே ஒரு பெனிஃபிட் இல்லைங்கும் போது நீங்கள் அதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுல ப்ராஃபிட் இல்லாத ஒரு ஷேரை ஹோல்ட் பண்ணுறதுல ஒரு பிரயோஜனம் இல்லை. இன்னொன்று, ஹை வேல்யூஷனில் நீங்கள் ஹோல்ட் பண்ணிங்கன்னா அது பெரிய பெனிஃபிட் கிடைக்கவே கிடைக்காது. ஸோ இதனால தான் இதுவும் வந்து ஹை பீக்கில் இருக்கிற இந்த ரேஞ்சில் வந்து நம்ம செல் பண்ணுறதுக்கு மோஸ்ட்லி நல்ல ப்ரைஸ், ஆனால் பை பண்ணுறதுக்கு இது ரைட் ப்ரைஸான்னு கேட்டால் என்னை பொறுத்த வரைக்கும் நான் கிடையாதுமே. ஏன்னா நான் வந்து எப்போயுமே வந்து நல்ல டவுன் ப்ரைஸில் நல்ல நல்ல வேல்யூஷனில் இருந்தால் மட்டும்தான் நான் பை பண்ணுவேன். இல்லையா வெயிட் பண்ணுவேன். அது வரைக்கும் எப்போ இதாகுதோ ஏதோ ஒரு ரீசன்னால் வந்து சம் டவுன்ஸ் ஏற்படும், அப்போ வந்து நம்ம பை பண்ணிக்கலாம். ஸோ இதனால தான் நான் என்ன பண்ணேன், இந்த ஷேரை வந்து ஐபிஓ எனக்கு அலர்ட் ஆச்சு. அலர்ட் ஆனால் அடுத்த அன்றைக்கே நான் செல் பண்ணிட்டேன். 150 ரூபீஸ்க்கே நான் செல் பண்ணிட்டு வெளியே வந்துட்டேன். ஸோ இப்போ நான் அதோட பேர் இருக்கிற காம்படிட்டர் இருக்கிற பஞ்சாப் நேஷனல் ஹவுசிங் ஃபைனான்ஸ், எல்ஐசி ஹவுசிங் ஃபைனான்ஸ், சமன் கேபிட்டல் இதில் நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கிறேன் லாங் டேர்முக்கு. ஸோ இப்போ இதை பார்க்க போனால் நீங்கள் வந்து இந்த பாயிண்ட் எல்லாம் கன்சிடர் பண்ணிட்டு வெதர் நீங்கள் வந்து ஹோல்ட் பண்ணலாமா செல் பண்ணலாமா அப்படிங்கிற ஒரு டிசிஷன் எடுங்க. எடுக்கிறதுக்கு முன்னாடி உங்களோட யார் வந்து செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசரோ நீங்கள் யாரை கேட்குறீங்களோ அவங்கள கேட்டுட்டு மேபி ஃபர்தராக ப்ரொசீட் பண்ணுறதை நீங்கள் செய்யலாம். குட் ஃபண்டமெண்டல், டிஸ்கவுண்ட் ப்ரைஸ், ரைட் டைம், அட்ராக்டிவ் வேல்யூஷனில் உங்களுக்கு ஸ்டாக் வேணும்னா ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல் ஃபார் மோர் வீடியோஸ்
click bell button. Thank you.